ஹாய் ஆல் வெல்கம் டு சமையல். இன்றைக்கி பார்க்க போகிறேன் என்னோடய டான்ஸ் ப்ரோக்ராமோட பயணம் தான். ஏன்னா இதை கேட்ட எத்தனை பேருக்கும் நான் இதை போடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோஸை நான் போஸ்ட் பண்ணுறேன். இது என்னோடய ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிஸ் செஷன் தான். அந்த ப்ராக்டிஸ் எல்லாம் தாண்டி தான் இன்றைக்கி ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்க்கு நான் வந்திருக்கேன். 90s ஆல்ரெடி நான் சலங்க பூஜை முடிச்சிட்டேன். ஆனால் என்னால் அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியலன்றதால அகெயின் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கேட்ட எல்லோரும் இந்த ஏஜில் இது வேணுமானா அப்படி ஒன்றும் எனக்கு வயசாகலை, ஜஸ்ட்டு 40 தான். அது ஒரு பெரிய வயசே கிடையாது. ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாமே நான் பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிறேன். 4 நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் 6 பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் எனக்கு இருக்குது. ஸோ அதையும் எடுத்துக்கிறேன், இதையும் எடுத்துக்கிறேன். பிஃபோர் மேரேஜ் நம்ம லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். ஆஃப்டர் மேரேஜ் நம்ம லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். லைஃப்பில் கற்றுக்கிற ஒவ்வொன்றும் ஒரு பாடம் தான் நான் நினச்சிப்பேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு நெகட்டிவாக நடந்துக்கிற அந்த இடத்துல நான் பதில் வாயால் சொல்லக்கூடாது, என்னோடய செயலால் இருக்கணும்னு தான் நான் ஒவ்வொன்றும் நான் தாண்டி வந்திருக்கேன். இன்றைக்கி இந்த சுச்சுவேஷனில் இருக்கேன்னா அது எல்லாமே அந்த நெகட்டிவாக இருந்த அத்தனைக்கும் நான் பாசிட்டிவாக அதை மாற்றி கொண்டு வந்திருக்கேன் தான். அதுக்கு ஒரே ஒரு என்னோடய வெற்றிக்கான ஒரு அறிகுறின்னு நான் எடுத்துப்பேன். எல்லோரும் நினைக்கலாம் சலங்க பூஜைக்கு இவ்வளோ பில்டப்பானு. கண்டிப்பாக கிடையாது. நான் இதில் என்னோடய ப்ராக்டிஸ் செஷன் எல்லாமே சிலது தான் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் என்னால் போஸ்ட் பண்ண முடியல. ஸோ இருந்த வரைக்கும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ இதெல்லாம் தாண்டி வரணும் அப்படின்னா, ஒரு சின்ன குழந்தைய நான் விட்டுட்டு வீட்டில் பார்த்துக்கிறவங்க வயசானவங்க, அவங்களுக்கு அந்த நேரம் ஏதாவது ஆகிடுமா இந்த திங்கிங்லாம் ஓடும். அதை தவிர ஃபினான்ஷியலாக இந்த காலத்தில் சப்போர்ட் பண்ண வரமாட்டாங்க. அது இல்லாமல் ஒருத்தர் அவங்களோட டைமை நமக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா அதோட பெரிய வேல்யூபிள் திங்ஸ் வேறு எதுவுமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் கிளாஸுக்கு வர 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ போயிட்டு வர அத்தனை நிமிஷமும் என் குழந்தைய அவங்க கண்ணூரில் வச்சு பார்த்துக்கணும். அப்படி நான் 6 மாத குழந்தைய விட்டுட்டு தான் இந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு நான் வந்ததே. ஸோ இன்றைக்கி நான் எடுத்து வச்சுருக்கிறது ஃபஸ்ட் ஸ்டெப்பு தான். நான் அப்படியே எதையோ சாதித்தேன் அப்படின்ற மாதிரி நான் இங்கே பேசலை. யார் என்ன சொன்னாலும் அதை நான் என்னோடய பூஸ்டராக தாங்க எடுத்துக்கிறேன். ஆமாங்க, எப்படி நமக்கு ஒரு காஃபியோ டீயோ கொடுத்தா ஒரு தெம்பு வருதோ அதே மாதிரி தான் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் அப்படி தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ மேலும் மேலும் நான் என்னை இன்னும் திறமையை வளர்த்துக்கணும் அப்படின்னு தான் எனக்கு போதே தவிர இவங்க சொன்னவங்க இவங்க இப்படி சொல்லிட்டாங்க பாருன்னு அவங்க மேலே கோவப்படலை. சொன்னதுக்காக இன்னும் நம்ம பண்ணி காமிக்கணும், இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு தான் நான் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். எந்த ஒரு செயலை செய்யறச்சையும் அதில் முழு ஈடுபாடோடு செஞ்சால் கண்டிப்பாக அதில் வெற்றி நிச்சயம் அப்படின்னு நினைக்கணும். ஏன்னா ஒரு சமையல் பண்ணுறோம், அந்த சமையலில் நம்ம முழு ஈடுபாடு இல்லைன்னா கண்டிப்பாக ஒன்று அதில் உப்பு கம்மியாக இருக்கணும், இல்லை உப்பு ஜாஸ்தியாக இருக்கணும், இல்லை காரம் ஜாஸ்தியாக ஏதோ ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் கண்டிப்பாக அதில் இருக்கும். ஆனால் அதை நம்ம சந்தோஷமாக பண்ணி பாருங்களேன். அந்த சமையலில் நீங்கள் ஒன்றுமே போடலைன்னா கூட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக வந்திருக்குன்னு எனக்கு எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா இதுதான் ப்ராக்டிக்கல். ஒரு வீடியோ போடுறோம், கையில் மைக் கிடச்சிருச்சுன்றதுக்காக பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. உண்மையே பேசுகிறேன் நான். வீட்டில் எல்லாருமே திட்டுவாங்க, இந்த சமயத்தில் இது உனக்கு வேணுமா அப்படின்லாம் என்னை கேட்பாங்க. அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், என் ஹஸ்பண்டாக இருக்கட்டும், எல்லாருமே என்னை கேட்டிருக்காங்க. இல்லைன்னா நான் பொய் சொல்ல மாட்டேன். இந்த வயசில் நீ கற்றுட்டு என்ன பண்ண போகிற அப்படின்னா திட்டிருக்காங்க என்ன. ஏன்னா வீட்டில் இருக்கிற வேலை அதுக்காக நான் மிஸ் பண்ண மாட்டேன். டின்னர் பண்ணணுமா, இல்லை ஏதாவது ஒரு குக் பண்ணணுமா, இல்லை பாத்திரம் தேய்க்கணுமா, இல்லை கடைக்கு போய் காய்கறி வாங்கணுமா, ப்ரொவிஷன் எல்லாமே பண்ணுவேன். எதையுமே ஸ்கிப் பண்ணதும் கிடையாது. அதே சமயம் கிளாஸ்க்கு போகிறதா இருக்கட்டும், உடம்பு சரியில்லையா அப்பா கூட நான் எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் நான் போயிருக்கேன். ஸோ அதுக்கான வெற்றியின் ஒரு அடையாளமாக தான் இன்றைக்கி நான் இந்த பர்ஃபார்ம் பண்ணது அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். எல்லாரும் திட்டுறப்ப கோவம் வரும், அழுக வரும், நமக்கு திரும்ப பேசணும்னு தோணும். பட் இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி நான் பர்ஃபார்ம் பண்ணுறச்சு என் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், என் ஹஸ்பண்டாக இருக்கட்டும், அவங்களுக்குலாம் அது ஒரு பெருமையாக இருந்தது அப்படின்னு நினைக்கிறச்சு. இதெல்லாம் எனக்கு அப்படியே போயிடுச்சு. ஆனால் அதுக்காக திட்டினது நான் ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துக்கிட்டேன். நம்ம பண்ணாதது நம்ம தப்பு, பட் இந்த ஏஜில் நம்மளால் பண்ண முடிஞ்சுது அப்படின்றப்போ அதுவும் நான் ஒரு சந்தோஷமாக தான் எடுத்துக்கிட்டேன். ஏஜுன்னு மட்டும் சொல்கிறாங்க. வயசான எத்தனை பேருங்க பட்டு புடவையை கட்டிக்காமல் காட்டன் புடவையை கட்டிக்கிறாங்க, இல்லை நகை நட்டு போட்டுக்காமல் இருக்காங்களா, இல்லை கோயில் குளத்துக்கு மட்டும்தான் போகிறாங்க, மாலுக்கு போகிறாங்க, பீச்சுக்கு போகிறாங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாங்க, ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க, எல்லா இதுக்கும் கேதர் ஆகிறாங்க. ஆனால் ஒரு கலையை நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறப்போ எனக்கு ஏன் இவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்ததுன்றப்போ நான் யோசித்தேன். ஸோ எந்த வேணால் பணம் கொடுத்து இந்த காலத்தில் வாங்கிடலாம். ஆனால் ஒரு கலையை கற்றுக்கணுன்னா அதுக்கான விடாமுயற்சி அவங்க கையில் மட்டும்தான் இருக்குது. இதை கண்டிப்பாக பணம் கொடுத்து வாங்க முடியாது. இது அவங்களோட சொந்த விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டது அவங்க கற்றுக்கிறது.
இன்றைக்கி நான் அதை வந்து இங்கே இந்த இடத்துல ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதெல்லாம் தாண்டி தான். ஸோ அது எல்லாத்துக்கும் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்க இந்த இடத்துல கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ. லேடிஸாக வந்து ரன் பண்ணாங்க, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் நான் ஃபஸ்ட்டு வந்தேன். ஏன்னா 2 லேடிஸ் வந்து ரன் பண்ணுறதுன்றது பெரிய விஷயம், எல்லாரும் சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் லேடிஸாக இருந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்றப்போ கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச சப்போர்ட் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு வந்தேன். அவங்களுக்கு வந்து முதல்ல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். 2வது மேம் சொல்லணும்னு ஒரே என்ன சொல்லணும்னா, உங்களால் இன்னைக்கு நீங்கள் டான்ஸ் ஆட முடியும், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் வந்து அவங்க தான் எனக்கு கொடுத்தாங்க. உங்களால் முடியும் மேம், நீங்கள் பண்ணுங்கள். நான் சொன்னேன் அவங்ககிட்ட, இந்த மாதிரி நான் சைடில் வந்து கற்றுக்கிட்டேன், அப்படியே பிரேக் ஆகிடுச்சு மேம் அப்படின்னு. நீங்கள் பண்ணுங்கள் மேம், நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு இதுக்கும். அது மட்டும் இல்லை, இந்த அகாடமிக்கு நான் வந்து அது ஆக்சுவலாக நிறையா இதுக்கு நான் போய் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். பட் அங்கெல்லாம் எனக்கு வந்து இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கவும் இல்லை. மேபி இப்போ இங்கே தான் எனக்கு வந்து அந்த பிளெஸிங்ஸ் கிடச்சிருக்கு. மீன் வேலை என்ன சொல்லணும்னா, எனக்கு வந்து ஃபேமிலியில் வந்து சப்போர்ட் பண்ணேன். என்னோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும், என் ஹஸ்பண்ட் எனக்காக வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டு குழந்தைய பார்த்து 6 மந்த் பேபியை விட்டுட்டு தான் நான் கிளாஸ்க்கு வருவேன். ஸோ வந்து எனக்கு நிறைய நாள் வந்து லீவ், மேம் இன்றைக்கி பாப்பா உடம்பு சரியில்லை, இந்த மாதிரிலாம் நிறையா எடுத்து கொடுப்பேன். மேம் பரவாயில்ல மேம், நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படியெல்லாம் எனக்கு சொல்லி நிறையா மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஒன்று என்ன சொல்லிக்கிறேன்னா, பேரண்ட்ஸாக இருக்கட்டும், கிட்ஸாக இருக்கட்டும், நமக்கு வந்து சான்ஸ் கிடைக்கிறச்சே யூஸ் பண்ணிக்கலன்னா ரொம்பவே கஷ்டம். ஏன்னா இப்போ நான் அதை ஃபீல் பண்ணுறேன். இந்த ஏஜில் நீ கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்னு நீங்கள் எத்தனையோ பேர் கேட்டாங்க. ஆனால் என்ன பண்ணணும்னு நான் நினைக்கிறேனோ இல்லையோ, பட் கற்றுக்கணும்ன்ற ஒரு ஆசை, அதனால் நான் கற்றுக்கிட்டேன். கண்டிப்பாக இதை மேலும் நான் வளர்க்கணும் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கேன். கடவுளோட அருள் எனக்கு கண்டிப்பாக இருக்கும். எனக்கு என்னோட நான் கற்றுக்கிட்ட மாதிரி என் பொண்ணுக்கும் எங்கள் அப்பா வந்து இதே மாதிரி ப்ளெஸ் பண்ணி சலங்கை எடுத்து கொடுக்கணும். கண்டிப்பாக எல்லாரோட அந்த பிளெஸிங்ஸ் வந்து இருக்கணும். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். நிகழ்வு மங்களத்தோடு நிறைவு. மேகதூதம் பாட வேண்டும், மேனி மீது சாரல் வேண்டும், காளிதாசன் காண வேண்டும், காணவில் வரும் வாழ்வில் மீண்டும்